அன்பானவர்களே, நமது பாரத தேசத்தில் முதல் சுதேச மிஷினரி இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இந்திய மிஷினரி சங்கம் இந்த மனமகிழ்ச்சியான நாளில் 124வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் பேராயர் வி.எஸ். அஸ்ரியா ஐயா அவர்களுடைய வாழ்க்கை, இந்திய மிஷினரி சங்கம் துவங்கப்பட்ட வரலாறை இந்த பஜனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய முயற்சி எடுத்து எங்களுடைய இந்திய மிஷினரி சங்கத்தின் வாலிபர் பிரிவு மற்றும் ஊடக பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் ரெவரண்ட் டி.எஸ்.ஏ. பிரபாகரன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட எங்களுடைய ஊழியர்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையவும், இந்த 124வது ஆண்டில் நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்கிற அநேக மக்களுடைய நல்வாழ்வுக்காக நாம் இணைந்து பயணிக்கவும் தேவன் தாமே அருள் புரிவாராக. இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோடு காணுங்கள். உங்களுக்கு அறிமுகமான அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்திய மிஷினரி சங்க ஊழியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஊழியங்களை நேசிக்கிற தாங்குகிற திருச்சபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். திருச்சபை தலைவர்களை தந்திருக்கிறேன். அநேக ஆதரவாளர்களை தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் 124வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை எண்ணி நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 123 ஆண்டு கால வளர்ச்சியில் அநேகரை நீர் பயன்படுத்தினீர். அதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் பேராயர் வி.எஸ். அஸ்ரியா ஐயா அவர்களுடைய வாழ்க்கை, இந்திய மிஷினரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறை இந்த பஜனை நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடத்திலே கொண்டு செல்ல நீர் கொடுத்த நல்ல இந்த தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக முயற்சி எடுத்து அனைவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதன் மூலமாக இந்திய மிஷினரி சங்க ஊழியங்கள் அநேகரை சென்றடையவும், அநேகர் எங்களோடு கூட கரம் கோர்த்து வரும் நாட்களில் உடைய நாம மகிமைக்கென்று பயணிக்கவும் அருள் தாரும். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வாருமையா போதகரே, வந்தமிடா தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா வேளைதனில், சேருமையா வேளைதனில், சிறியவராம் எங்களிடம், சிறிய
இருப்பேன் நடுவில் என்றார் நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய தாமதமே தயை புரிய. தற்பரனே நலம் தருவாய். தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை, பஜனை நிகழ்ச்சியை நடத்தும்படியாய் சித்தம் கொண்ட தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த பஜனை நிகழ்ச்சியை செய்யும்படியாக ஊக்கம் கொடுத்த இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய பொது காரியதரிசி ரெவரண்ட் டி இமானுவேல் பொன்துரை ஐயா அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பஜனையை நடத்தும்படியாக என்னை ஊக்கப்படுத்தின தம்பி மகத்துவராஜ் அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சரித்திர நிகழ்வை ஒருங்கிணைக்கும்படியாக எனக்கு உதவி செய்த பீட்டர் ரட்சண்யம் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய 124வது ஆண்டு துவக்க நாள். இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய சரித்திரத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்க நினைப்பீங்க, எப்பா ஐஎம்எஸ் எங்களுக்கு நல்லா தெரியும், நீ நேத்து வந்த பய எனக்கு ஐஎம்எஸ் பத்தி சொல்லித்தர போறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் தாம்பரத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாம்பரம் வட்டார கிளை அப்படின்னு 2001ஆம் ஆண்டு அதை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்த அந்த தாம்பரம் கிளை சங்கத்தில் புதுசாக நிறைய மெம்பர்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு நாங்கள் கடந்து போவதுண்டு. அப்படி ஒரு முறை பள்ளிக்கரணை அப்படிங்கிற பகுதிக்கு நாங்கள் கடந்து போகும்போது அங்கே ஒரு ஆர்சி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஆர்சி ஸ்கூலில் முதல் முறையாக நாங்கள் போகிறோம். தாம்பரம் பிரான்ச்சினுடைய பிரசிடென்ட் ஜான் அங்கிள், அப்புறமா ட்ரெஷரராக இருந்த ரவீந்திரன் அங்கிள், அப்படியே எங்கள் கூட ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு அந்த வாடகை காரில் முன்னால் உட்கார்ந்துருந்தது யார் அப்படின்னு சொன்னால் மேடவாக்கம் ஜபக்குழு தலைவர், அவர் பேர் தனசி. அண்ணனுக்கு ஒரு பெரிய மீசை வச்சிருப்பார், வீரப்ப மாதிரி ஒரு பெரிய மீசை வச்சிருப்பார். அவரு முதல் சீட்ல உட்கார்ந்துருக்கார். இப்போ எங்க வண்டி நேரா அந்த ஸ்கூல் பக்கத்தில் போய் கீச் அப்படின்னு நினைச்சு நின்னதுதான். உள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார், அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிறவர். ஐயா அப்படின்னார். இந்த முன் சீட்ல உட்கார்ந்து இருந்தார் பாருங்க, டாக்குன்னு கதை திறந்தார், டமார்னு அடைச்சார். சஃபாரி போட்டிருப்பாரு, மீசைக்கும் அவருக்கும் ஆளு பக்கா. இப்படி சட்டை 2 நேரம் இழுத்து விட்டாரு. ஐஎம்எஸ்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா, பிரின்சிபால் இருக்காரா அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதுதான் தாமதம். அவர் இப்படி கும்பிட்டாரு, இப்படி ஒரு வளைஞ்சாரு, வாங்கய்யா 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 வாங்கய்யான்னு அப்படியே
பின்னாலே போக ஆரம்பித்தார். நேராக பிரின்சிபால் ரூமில் கொண்டு எங்களை உட்கார வச்சார். ஃபேனை போட்டார், ஏசியை போட்டார், லைட்டை போட்டார், எல்லாத்தையும் போட்டு எங்களை உட்கார வச்சிருக்கார். எங்களுக்கு என்னன்னா, ஆர்சி ஸ்கூலில் ஐஎம்எஸ் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு தெரியலையா, என்ன வரவேற்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் உட்கார்ந்தாச்சு. காப்பியே கொடுக்கவா டீயே கொடுக்கவான்னு அவங்க குழம்பிட்டு கிடக்காங்க. நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்தாங்க, பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சுது. இது நடந்து ஒரு 15 நாள் கழித்து மூவரசம்பேட்டைன்னு ஒரு இடத்துல நாங்கள் ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே ஒரு ஆன்ட்டி இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு பிந்தி தான் வந்தாங்க. முடிஞ்ச உடனே சொன்னாங்க, பாத்தியாப்பா, நான் அந்த ஐஎம்எஸ் ஆஃபீஸுக்கு போகிறேன், அதனால லேட் ஆயிட்டு அப்படின்னாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்த்து, ஆன்ட்டி, ஐஎம்எஸ் ஆஃபீஸுக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னேன். இப்படி என்னைய பார்த்தாங்க. எப்பா, ஐஎம்எஸ் ஆஃபீஸுன்னா உங்கள் ஐஎம்எஸ் இல்லைப்பா, இன்ஸ்பெக்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எங்கள் ஆஃபீஸுக்கு போனோம். அப்போ நான் தெரிஞ்சுது, அந்த அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இம்புடு கும்பிடு போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனதுக்கு காரணம், எங்களெல்லாம் ஐஎம்எஸ்னா இன்ஸ்பெக்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்துட்டாங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐஎம்எஸ் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்திய மிஷினரி சங்கம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஐஎம்எஸ்னுடைய வரலாறை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அசரியா ஐயாவுடைய வரலாறை சொல்லாம நம்மளால ஐஎம்எஸ்னுடைய வரலாற்றை சொல்லி முடியாது. ஐஎம்எஸ்னுடைய வரலாறு அசரியா ஐயாவினுடைய வரலாறோடு ஆரம்பிக்கிறது. இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் கூறிட ஆண்டவரின் திட்டத்தாலே ஐஎம்எஸ் சங்கம் பிறந்ததே. அசரியா ஐயா மற்றும் சிறு கூட்ட முன்னோரால் நெல்லை மண்ணில் அந்த நாளில் விந்தையாகவே, நம்ம நெல்லை மண்ணில் அந்த நாளில் விந்தையாகவே அசரியா ஐயா அன்று அப்போஸ்தலனாக நின்று இந்திய மக்கள் எல்லோரும் இலவச ரட்சிப்பை பெற்றிட இந்திய மிஷனரி சங்கத்தை ஆரம்பித்தாரே. இந்திய மிஷனரி சங்கத்தை ஆரம்பித்தாரே. அசரியா அப்படிங்கிற நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஸ்தாபகர், அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் துவங்க போகிறோம். தென்னெல்லையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ரெவரண்ட் ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் 1837ஆம் ஆண்டு வேல்ஸ் நாட்டிலிருந்து சிஎம்எஸ் மிஷனரியாக மெஞ்ஞானபுரத்திற்கு தன்னுடைய 31வது வயதில் வந்தார். அவர் ஸ்தாபித்த 70 சபைகளில் அவர் உபதேசிமாரை நியமித்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் ஸ்தாபித்த ஒரு சபைதான் வெள்ளாளன் விளை திருச்சபை. இந்த வெள்ளாளன் விளை திருச்சபையிலே அவர் வேதநாயகம் தாமஸ் என்ற ஒருவரை உபதேசியாராக நியமிக்கிறார். இந்த வேதநாயகம் தாமஸ் யார் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தருடைய மகன்தான் இந்த வேதநாயகம் தாமஸ். இவருடைய பெயர் வேலாயுதம். இந்த வேலாயுதம் என்ற இந்த சிறுவனுக்கு மிஷனரிகள் மேல, அதே மாதிரி மிஷனரிகள் காட்டுகிற அன்பு மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த மிஷனரிகளுடைய ஊழியம் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இவர் மெஞ்ஞானபுரத்தில் இருக்கிற நம்ம ஜான் தாமஸ் ஐயாவை அடிக்கடி போய் சந்தித்து அவரிடமிருந்து கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பெற ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமா இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதே நேரத்தில் 1839ஆம் ஆண்டிலே அவர் தன்னுடைய பெயரை, வேலாயுதம் என்ற அவருடைய பெயரை
வேதநாயகம் அப்படின்னு மாற்றி அது கூட ஜான் தாமஸ் ஐயாவுடைய ஒரு பேராகிய தாமஸையும் சேர்த்து வேதநாயகம் தாமஸ் அப்படிங்கிற பேர்ல ஞான ஸ்நானம் பெற்றார். இந்த பேரை பத்தி வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. சென்னையில் ஒரு நிகழ்ச்சி. அந்த சமயத்தில் ஒவ்வொரு சர்ச்சிலையா நாங்கள் நம்ம ஐஎம்எஸ் ஊழியர்களை கொண்டு போய் அந்தந்த சர்ச்சில் விட்டு அவங்க அந்த சண்டே சர்வீஸில் மெசேஜ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கிற அருமை சகோதரர் நத்தானியல் அவங்கள அந்த சர்ச்சில் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். நீங்கள் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விட்டுட்டு போயாச்சு. இவர் நேரா அங்கே போய் முன்னால் நின்றுக்கிறார். இவர் ஏற்கனவே மிஷினரி ஊழியத்தை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு நிறைய உட்காந்து பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாரு. நேரா குருவானவர்கிட்ட போய் நின்று, ஐயா நான் தான் வந்திருக்கேன் பிரசங்கம் பண்றதுக்கு. அந்த அயர்வாள் பார்த்தாரு. யோபு பேசணுமே அப்படின்னாரு. அது பேசிடலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் நினைச்சுக்கிட்டாரு யோபுவை பத்தி தான் எனக்கு பேசணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். அது பேசிடலாம் ஐயா அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டார். பிரசங்க நேரம் வந்துச்சுது. மேலே போய் நின்று அவர் எடுத்து வச்ச பிரசங்கத்தை ஓரமா வச்சுட்டு யோபுவை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிட்டார். 3/4 மணி நேரம் யோபு பத்தி ரொம்ப தெளிவா பேசியாச்சு. ஆராதனை முடிஞ்சுது. ஒருத்தர் வந்தார். ஐயா தோத்திரம் தோத்திரம், என் பேரு யோபு, நான் தாயா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், நீங்க எப்படியா உள்ள வந்தீங்க? அப்பதான் நினைச்சார் நம்ம ஆளு, அடாடா இவர் யோபு பேசணும்னா யோபுங்கிற பிரசங்கியார் இன்னைக்கு பேசணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம யோபுவை உட்காந்து அக்கு வேற ஆணி வேறா எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்றேன்னா இந்த பேரில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, பார்த்துக்கிடுங்க. சரி, இந்த வேதநாயகம் தாமஸ் அவர் வெள்ளாளன் விளையில 1858 ஆண்டு நியமிக்கப்பட்டார், உபதேசியராக நியமிக்கப்பட்டார். 1858 இருந்து 1868 ஆண்டு வரையிலையும் அவர் அந்த இடத்துல உபதேசியாரா இருக்கிறார். 1869 அவர் அருட்பணி, அதாவது அபிஷேகம் செய்யப்படுகிறார் குருவானவராக. 2 வருடம் உதவி குருவானவராக அவர் அந்த இடத்துல அதே வெள்ளாளன் விளையிலே ஊழியம் செய்கிறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய மரண பரியந்தம், அதாவது 1889 ஆண்டிலே அவர் மரணமடைகிறார். அந்த நாள் வரியந்தமும் அவர் 20 ஆண்டு காலங்கள் வெள்ளாளன் விளையிலேயே அவர் பணியாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அவருடைய கல்லறை வெள்ளாளன் விளை திருச்சபையினுடைய ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த வேதநாயகம் தாமஸ் ஐயா அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தர் பேரு அம்ப்ரோஸ், இன்னொருத்தர் பேரு சாமுவேல் தாமஸ். இந்த 2 பிள்ளைகள் அவர்களுக்கு. இவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டங்களில் இந்த தாமஸ் ஐயாவுடைய மனைவி இறந்து போய் விடுகிறார்கள். இளம் வயதிலே 2 பிள்ளைங்க வேற இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கப்படுகிறது ஹெலன் என்ற அம்மையார். இந்த ஹெலன் அம்மையாருக்கு யோவன்னாள் என்ற ஒரு குழந்தை, ஒரு மகள் பிறக்கிறாள். இந்த மகள் பிறந்த பிறகு பல வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த ஹெலன் அம்மையாருக்கு தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அதற்காக அவர்கள்
ஜெபத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்படி ஜெபத்தோடு காத்திருக்கிற இந்த ஹெலன் அம்மையார் ஒரு பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா, எனக்கு ஒரு மகன் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு சாமுவேல் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு அதை உங்க ஊழியத்துக்கே கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை இல்லைன்னா, ஐயா நான் ஜோம் பண்றேன், நீங்களும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்படி எனக்கு குழந்தை பிறந்தா நான் உங்க பத்திரிகையில சாட்சி எழுதுவேன்னு சொல்றாங்க. பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகராக இருக்கிற ஆர் ஸ்டான்லி என்ன சொல்லுவாங்க, உன்னால ஆண்டவருடைய ராஜ்யத்தில் செலவு தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்? ஆண்டவர் தனக்கு தருகிற பிள்ளையை ஆண்டவருக்கென்று ஒப்படைத்தாள் அன்னாள். இந்த ஹெலன் அம்மையாரும் அதே போல ஆண்டவர் தனக்கு தருகிற குழந்தையை, மகனை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அப்படின்னு அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது? அன்னாளை போல ஹெலன் அம்மையார் ஜெபிக்கிறார். அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானே. அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானே. சாமுவேலை போல ஒரு மகனை பெற்றிட, சாமுவேலை போல ஒரு மகனை பெற்றிட, இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, விரும்பினதை பெற்று தருமே, விரும்பினதை பெற்று தருமே. இந்த ஹெலன் அம்மையாருடைய ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை எட்டியது. ஹெலன் அம்மையாருக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். 1874 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் அழகான ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. பெற்றோர் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தைக்கு அவர்கள் ஏற்கனவே பொருத்தனை பண்ண மாதிரி சாமுவேல் என்ற ஒரு பெயரிடுகிறார்கள். ஏற்கனவே அவங்களுக்கு சாமுவேல் தாமஸ் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு மகன் இருக்கிறான். ஆன போதிலும் ஆண்டவரிடத்திலே அவர்கள் பொருத்தனை பண்ணினது போல சாமுவேல் என்ற பெயரோடு அசரியா என்ற பெயரையும் சேர்த்து சாமுவேல் அசரியா என்று அவருக்கு பெயரிடுகிறார்கள். இந்த சாமுவேல் அசரியா அவரை சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவருக்கு சாமுவேல் அசரியா அப்படிங்கிற பெயர் இருந்தாலும் சாமுவேல் அப்படிங்கிற பெயர் தான் அவருக்கு வழக்கத்தில் இருக்குது. இந்த சாமுவேல் சின்ன குழந்தையா பேச துவங்கினிலிருந்து அவங்க அம்மா அவங்களுக்கு நல்ல வசனங்களை நிறைய கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? சின்ன பிள்ளை கையில தொட்டில் கிடக்கிற பிள்ளை கூட நம்ம பாக்கெட்ல இருக்கிற செல்போனை தான் வேணும்னு கேட்குது. பிள்ளை அழுதா இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் தெரியுமா? பைக்குள்ள இருக்கிற செல்போனை தூக்கி அதுகிட்ட கொடுத்துட்றோம். அதில் உட்காந்து அது அந்த பெஜ்ஜி இந்த பெஜ்ஜி எல்லா பெஜ்ஜியும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது.
அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த செல்போனை அப்புறம் வாங்க முடியாம ஆயிருது. அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன். அந்த சர்ச்சில் ஒரு பையன் உட்காந்து கடக்கு 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 கடக்கட அம்பிக்கிட்டு இருக்கான். என்னத்தை அமுக்குதான்னு எட்டி பார்த்தா கேம் விளையாடுதா இருக்கு. கேம் என்ன கேம் தெரியுமா? ஒரு கார் ஓட்டுறான். கார் ஓட்டும் போது எழுத்தால வரலாம் அங்கே இடிக்கான் அங்கே இடிக்கான். போற வழியில் டிமு 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 டிமுன்னு இடிச்சுட்டு போறான். போறவனை போறான் கொண்டுட்டே போறான். நேராக போனேன். டீச்சரை கூப்பிட்டேன். ஏமாங்க வாங்க, என்னம்மா இது, முதல்ல இந்த பிள்ளைகிட்ட இருந்து செல்போனை வாங்குங்க. இந்த கேம் அந்த பிள்ளை இப்போ ஆடுது. அதுக்கு ஒருவேளை கேம்னு தெரியுமா? கார் ஓட்டும் போது அது பாட்டு போகிற வழியில் இருக்கிற பையனை பூரா அங்கங்கே இருக்கிற ஆட்களை பூரா இடிச்சிட்டு போகிறானே, நாளைக்கு இவன் கார் ஓட்டும் போது இதே கண்டிஷன் தானே வரும். இன்னைக்கு கேமில் கையில் என்ன கொடுக்கீங்களோ இதை தான் நாளைக்கு அந்த பிள்ளை கார் ஓட்டும் போது வரும். பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறோம்? இந்த ஹெலன் அம்மையார் அவருக்கு ஜெபம், வேத வசனம், இது ரெண்டையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? எப்பெல்லாம் இந்த அசரியா அவரை பத்தி, அவருடைய தாயை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, நான் எப்பெல்லாம் என்னுடைய தாயை காணும்னு தேடுறனோ அப்பெல்லாம் என்னுடைய அம்மா முழங்காலில் நின்று அழுது ஜெபித்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய தாயை நான் தேடும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். எனக்கு சின்ன வயசுல அது புரியல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. கொஞ்சம் வளர்ந்த உடனே என்னுடைய தாயிடத்துல நான் போய் கேட்டேன், அம்மா ஏன் இப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்பெல்லாம் இருக்கீங்களோ அப்பெல்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்கும்போது தான் எங்க அம்மா சொன்னாங்க, எப்பா நீ ஜெபத்தினால் எங்களுக்கு கிடைத்த குழந்தை, உன்னை நாங்க ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், அப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், அதனால தான்ப்பா உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு ஜெபம், வேத வாசிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவங்க இந்த பிள்ளைக்கு கொடுத்தார்கள். அதுல இந்த பிள்ளை வளர ஆரம்பித்தது. கோயிலுக்கு ஒழுங்கா போயிடணும், சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிடணும், இப்படி ஒழுக்கத்திலே ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடு உள்ள ஒரு குழந்தையாக இந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்காங்க. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, அதை விட பிள்ளைக்கு பாடம் தான் முக்கியம்னு விட்டுறோம். வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புறது இல்லை, அதை விட பாடம் தான் முக்கியம்னு சொல்லி உட்கார்ந்துடுறோம். நிறைய இடங்களில் பார்க்குற ஒரு மிக கொடுமையான காரியம் என்னன்னு சொன்னால், ஆலயத்துக்கு கூட அனுப்பாமல் பிள்ளைகளை உட்கார்ந்து படிக்க வைக்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார்னு அல்லவா வேத வசனம் சொல்லுது. அதுக்கு பிறகு பின்னால ஒரு நாள் வந்து நின்று, ஐயா என்னம்மா என் அவனுக்காக சோமணி கிடங்க ஐயா, எதுக்குமா கோயிலுக்கே போக மாட்டுக்கா, அவன் போக மாட்டாம்மா. யாருமா சொல்லி கொடுத்தது? நான் தான் சொல்லி கொடுத்தேன். உனக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு அவனை கோயிலுக்கு விடாம ஆக்கிட்டு அவன் வெளியூர்ல போய் நின்னதுக்கு அப்புறமா அவன் கோயிலுக்கு போவான்னா எப்படி அவன் கோயிலுக்கு போவான்? நம்ம எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் தன்னுடைய மகனை அவ்வளவு செல்லமாக வளர்த்தாங்க, அன்பாக வளர்த்தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப கடினமாகவும் அவங்கள ரொம்ப கண்டிப்புள்ள ஒரு பிள்ளையாகவும் வளர்த்தார்கள். ஒரு முறை இந்த அசரியா ஸ்கூல்ல ஒரு கொய்யாப்பழம் கிடக்கு. கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாத்துக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னா, கொய்யா மரத்தை பார்த்தாலும் சரி, மாங்காய் மரத்தை பார்த்தாலும் சரி, அதை கல்லை உண்டு அடிக்கணும், அதில் கிடக்கிற காயோ பழமோ அதை எடுத்து சாப்பிடணும், கடிச்சாவது தூர போடணும், இப்படி ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இப்படி இந்த கொய்யாப்பழம் நாளை காங்கலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவ்வளவு பிள்ளைகளும் கொண்டு வந்து விட்டாச்சு. வரிசை அவ்வளவு நிற்கிது, ஒவ்வொரு பிள்ளையா வரிசையா நிற்குது. அந்த பிள்ளைகிட்ட அந்த வாத்தியார் கேட்குறாங்க, அந்த டீச்சர் கேட்காங்க, ஏய் திருடனை பற்றி பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா?
அதில் ஒரு பையன் சொன்னான், நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் பேச முடியுதா? திருடனை பற்றி என்ன போட்டிருக்குன்னு அந்த அம்மா பைபிளை பற்றி கேட்டா, இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பான்னு எங்கே கொண்டு பாயிண்ட் பிடிச்சிருக்கான் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, சண்டே ஸ்கூலில் போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், இயேசு உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னேன். அவன் ஒரு குட் கொஸ்டின் கேட்டான். ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான் கேட்டான். அது ரொம்ப பிரச்சனையான ஒரு கேள்வியை கேட்டான். அவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அவர் மன்னிப்பார்னு சொல்கிறீல, ஒரு பழத்தை தின்ன ஆதாம மன்னிக்காம விட்டுட்டாரே, இவரா நம்ம பாவத்தை மன்னிக்க போகிறாரு? எங்கே போய் பிடிக்காம பாருங்க. ஒரு பழத்தை தின்ன தப்பாயா, அதுக்கு இந்த தோட்டத்தை விட்டு விரட்டி இவ்வளவு பெரிய பேச முடியலங்க இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட. இப்படி எடக்கு முடக்கா பேசுகிற பிள்ளைகள் நம்ம ஊரில் இருக்கு. இப்போ இந்த பிள்ளைகளை பூரா வரிசையாக நிப்பாட்டி அந்த டீச்சர் நீட்டு கையை நீட்டு போட் 2 அடி 3 அடி போட்டு கையை தடவிட்டு ஓடுது. கடைசியாக அசரியா நிற்கிறாரு. அசரியா பார்த்த உடனே அந்த டீச்சருடைய பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குருவானவருடைய மகன், ரொம்ப செல்லமாகவும் ரொம்ப கண்டிப்பாகவும் வளர்க்கப்படுற அசரியாவும் இந்த கூட்டத்தில் நிற்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, அசரியா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், உங்க அம்மாட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அசரியா சொன்னாரு, டீச்சர், என்ன அவங்கள அடிச்சதுக்கு கூட 2 அடி கூட அடிங்க, தயவு செஞ்சு எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்க அம்மா நான் இந்த மாதிரி களவு செஞ்சிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சா அவங்க மனம் ரொம்ப வேதனைப்பட்டுரும்னு சொல்லி அந்த டீச்சர்கிட்டயே அடியை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்? எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் ஆம்பளை பையங்க. என்ன கொடுமை எங்கள் அம்மா அனுபவிச்சிருப்பா பாருங்க. 3 பேரும் கடந்து கடவுடான்னு கடந்து உருட்டிட்டு கிடப்போம். சண்டை ஒரு கட்டில் கடந்து இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு மிதி, இங்கே ஒரு மிதி. எங்கள் அம்மா கிச்சனில் இருப்பாங்க. திடீர்னு இராணுவம் மாதிரி படபடன்னு உள்ளே வருவாங்க. அந்த காலத்தில் விரவு இருக்கும் பார்த்தீங்களா, விரவு கடக்குன்னு உள்ளேருந்து ஒரு விரவு எடுப்பாங்க. டம்முன்னு விழும். எவனுக்கு விழுது எங்கே விழுதுன்னு தெரியாது. சட்டை தானே அடிச்சுட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஒரு நேரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த தோட்டத்தில் போய் மாங்காய் சீசனில் கொஞ்சம் மாங்காவை டேஸ்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை, அது எப்படி இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்ணுறது, அதுக்காக போகிறது. நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கிட்டோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பை வச்சுருக்கோம் மாங்காவை பறிக்கிறதுக்கு. காவலுக்கு என் கடைக்குட்டி தம்பியே, ஐயா நீ கொஞ்சம் சின்ன பயலாக இருக்க, நீ இங்கே நின்றுக்கோ, யாராவது வந்தால் எங்களுக்கு சிக்னல் கொடுத்துரு அப்படின்னுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நிற்கும். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் உள்ள தோட்டத்துக்குள்ளே நிற்கோம். அவனை வெளியில் தோட்டத்துக்கு வெளியில் காவலுக்கு விட்டுருக்கு. எங்கள் அப்பா அங்கன வாராங்க. இவன் சொல்லுதான், ஏலே அப்பா வாராங்க, ஓடிருங்க. அப்படி கூடி குதிச்சு அப்படி கூடி ஓடிருக்கு. எப்படி ஆளை நாங்கள் விட்டுருக்கோம் பாருங்க. அவனை சிக்னல் கொடுன்னு சொன்னால் எங்கள் அப்பா வாரது பக்கத்திலே இருந்துக்கிட்டு அங்கோடி குதிச்சிருங்க. போதாது எங்களுக்கு. வா 2 வரையும் கொண்டு வந்து விட்டாச்சு. உப்பள்ளி போட்டு உப்பில் முழங்கால். எங்கள் அம்மா கூட என்ன தெரியுமா சொல்கிறக்கே சங்கடமாக தான் இருக்குது. செருப்பை வாயில் கொடுத்துருவாங்க, கடிக்கணும். செருப்பை வாயில் கவ்வி அதுக்கப்புறம் அடிப்பாங்க. எப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. களவு அப்புறம் பண்ணுவோமா ஐயா? கண்டிப்புள்ள ஒரு தாயாக இந்த ஹெலன் அம்மையார் இருந்தார்கள். அவருடைய மனதை அவங்க துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்ச அசரியா அதன் பிறகு அவர் ஒரு நாள் கூட அந்த ஒரு தவறை அவருடைய வாழ்க்கையில் செய்யலை அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே,
இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இந்த சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த அசரியா பள்ளிக்கூடம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு பைய தூக்கிட்டு ஓடிவாங்க, அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த அசரியா மட்டும் அந்த தேரி காட்டுக்குள்ளே போவாராம். சின்னஞ்சிறு பிள்ளைகள், அவர் கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அசரியா மட்டும் அந்த தேரி காட்டுக்குள்ளே போய் இந்தியாவினுடைய வரைபடத்தை வரைஞ்சி அதுக்குள்ளே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒரு சின்ன வயசுல அவருக்குள்ள இப்படி ஒரு ஜெப ஆவி இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய தாயாருடைய ஜெபம், அவங்களுடைய ஜெப ஜீவியம் இந்த அசரியாவுக்குள்ளேயும் அந்த ஒரு ஜெப ஆவியை கொடுத்தது. சின்னஞ்சிறு வயதிலேயே அவங்க ஒரு ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் உகாண்டா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஷனரி, அவர் அந்த உகாண்டாவில் அங்க இருக்கிற அரசன் மூலமாக கிறிஸ்தவர்கள் படுகிறதான துயரத்தை, அங்க அவங்க படுறதான கஷ்டத்தை எல்லாம் இங்க இருக்கிற மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு அவர் சொன்னார். அப்படி அவர் சொல்லும்போது இரத்த சாட்சிகளாக நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. கடுமையான உபத்திரவங்களை இந்த கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த அசரியா என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய கையில் போடப்பட்டிருக்கிற அந்த காப்பை கழற்றினார். அதை காணிக்கையாக உகாண்டா நாட்டில் இருக்கக்கூடிய உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக கொடுத்தார். அந்த சின்ன வயசுலேயே அவருக்குள்ள மிஷனரிகளை குறித்தும் ஆத்துமாக்களை குறித்தும் ஒரு மிகப்பெரிய பாரம் இருந்திருக்குது. ஒரு ஆத்தும பாரம் உள்ள குழந்தையாக இந்த குழந்தை வளர்ந்தது. நாங்கள் புளியங்குடிக்கு ஒரு முறை ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு போயிருந்தோம். அந்த ப்ரோக்ராம் முடிச்சு நாங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு. நீங்கள் எவ்வளவு நேரம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னோம், இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம், எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் கழிச்சுது. நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சிருக்கும் போதே குடுன்னு அந்த சின்ன பிள்ளை வந்தா. அவள் கையில் ஒரு உண்டியல் பெட்டி இருந்துச்சு. அந்த உண்டியல் பெட்டி எங்கள் கையில் கொடுத்தா. இதை உங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டா. அதை உடச்சி பார்த்தோம். 2000 ரூபாய்க்கு மேலே அந்த உண்டியலில் அந்த பொண்ணு சேர்த்து வச்சிருந்தா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட கேட்டோம், இது என்னம்மா காசு, எதுக்காக உள்ள காசு, யாருக்கு வச்சிருந்த காசு, யாருக்காக சேர்த்திருந்த காசு? அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் மிஷினரி ஊழியத்தை பற்றியும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களை பற்றியும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதனால இந்த பணம் எனக்கு தேவையில்லை, அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்டியில் கொடுத்தா. எனக்கு அன்பான தாய் தகப்பனே, நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க? ஈகை குணம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதா? பசியுற்றோர் பிணியுற்றோர் பரமனின் அன்பை ருசித்திட, நொறுங்குண்டோ நறுங்குண்டோ நேசரின் அன்பில் மகிழ்ந்திட. பசியுற்றோர் பிணியுற்றோர் பரமனின் அன்பை ருசித்திட, நொறுங்குண்டோ நறுங்குண்டோ நேசரின் அன்பில் மகிழ்ந்திட. அருள்மொழி கூற அன்பினையே ஊற்ற, அழிவில்லா ஜீவ பாதைதனை காட்ட, தியாகத்தோடு கொடுப்போம் என்றென்றுமே. ராஜாதி ராஜன் இயேசு, தேவாதி தேவன் இயேசு, வல்ல நாமம் உயர்த்துவோம், உலகை மாற்றி மகிழுவோம். வல்ல நாமம் உயர்த்துவோம், உலகை
மாற்றி மகிழுவோம். அச்சமின்றி அச்சமின்றி சென்றிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி வென்றிடுவோம். அச்சமின்றி அச்சமின்றி சென்றிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி வென்றிடுவோம். பள்ளி படிப்பை முடித்த அசரியா FA படிப்பதற்காக CM கல்லூரியிலே பாளையங்கோட்டையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார். இந்த CM கல்லூரியினுடைய விடுதி பழைய பேட்டையிலே அமைந்திருக்கிறது. இந்த பழைய பேட்டையில் அவர் தங்கியிருக்கிறாரு. அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துல அங்க இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஜாதி பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே கடுமையான மோதல் வருகிறது. இந்த சூழ்நிலையில தான் அசரியா அந்த இடத்துக்கு போகிறார். அங்க போய் அசரியா அங்க இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் ஒன்று சேர்க்கிறார். அவங்களெல்லாம் கூட கூட்டி ஜெபிக்கிறவர்களாக மாற்றுகிறார். கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை அந்த கல்லூரியிலே, அந்த விடுதியிலே அவர் ஏற்படுத்தினார். அந்த விடுதியில அந்த ஜாதி பிரச்சனை அப்படியே ஓய ஆரம்பித்தது. பாருங்க, மாணவர்களுக்குள்ள ஜாதி இருந்த அந்த பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அசரியா அப்படிங்கிற ஒரு மனிதன், ஒரு வாலிபன் அந்த இடத்துக்கு போன நிமித்தமா அப்படியே அது மாறிவிடுகிறது. அந்த காலத்துல தான் கிறிஸ்டியன் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்தை அசரியா மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறார். அவர் ஏற்படுத்தி இருந்த இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையையும் இந்த மாணவர்கள் சார்பிலே அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எனக்கு அன்பான வாலிபர்களே, இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய கல்லூரியில மற்ற பிள்ளைகளை பார்த்து நீங்க அவங்களுடைய செய்கையை செய்ய ஆரம்பிக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா உங்களுடைய செய்கை, உங்களுடைய மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற பிள்ளைகள் மாறுகிறார்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கல்லூரியில் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை மற்றவங்களை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நாங்க சேலத்துக்கு ஒரு முறை போயிருந்தோம். சேலத்தில் என்னுடைய உடன் பணியாற்றின அருமையான சகோதரர் லாரன்ஸ், அவருடைய துணைவியாரு கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் நிகழ்ச்சியை முடித்த பிறகு அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வீடு ரொம்ப பாரம்பரியமான, ஒருவேளை புற மதத்தை சேர்ந்த சகோதரி. அவங்க வீடு முழுக்க அவங்களுடைய ஃபோட்டோஸ்னால நிறைந்திருந்தது. அவங்க நல்ல அடையாளம்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டுமா அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் பேசி முடித்தோம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சோம். அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறோம். அப்படியே சுற்றியில் இருக்கிற அப்படியே படத்தெல்லாம் பார்த்துட்டு, அவங்கள ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறோம். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்குறீங்களா? இதை பார்க்காதீங்க, என் உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சாரால் டக்கர் கல்லூரியிலே படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜெபக்குழு மூலமாக ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் குடும்ப சூழ்நிலையினால நான் ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரிய வாலிபர்களே, உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஜாதி அப்படிங்கிற அந்த பிரச்சனை, ஜாதிய சிந்தனைகளை வளர்க்கிறவங்களாக இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நம்ம எல்லாம் சமம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல விதைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே
ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மில் இரங்கள் வேறாயினும் வாழும் முறைகள் பலவாயினும், நம்மில் நிறங்கள் வேறாயினும் வாழும் முறைகள் பலவாயினும், இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். அசரியா எங்க போனாலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவரோடு கூட சேர்ந்த எல்லாரையும் ஜெபிக்க ஊக்கப்படுத்துகிறவராக இருந்தார். அவரை பற்றி சாமுவேல் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியா, அவங்க கூட தங்கியிருந்த அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? இந்த அசரியாவுடைய ஜெப ஜீவியத்திற்கு எது தெரியுமா சாட்சி? அங்க இருக்கக்கூடிய பழையப்பேட்டையில் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அந்த பங்களா, அந்த விடுதி கட்டடம், அங்க இருக்கிற காடுகளும் தான் அசரியாவுடைய ஜெப ஜீவியத்திற்கு சாட்சி அப்படின்னு அவர் சொல்வார். பாருங்க, ஜெபம் அப்படிங்கிறது அவரோடு ஒன்ற கலந்த ஒரு ஜீவியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அசரியா தன்னுடைய எஃப்ஏ படிப்பிற்கு பிறகு கல்லூரியில் போய் படிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரியிலே போய் அவர் படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகுந்த செலவாகும். அவர் தகப்பனை இழந்த அவரால் அங்கே போய் படிக்க முடியாது. அவருடைய தாயால் அவ்வளவு பணத்தை பேர் பண்ண முடியாது. தாயிடத்துல போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு. அந்த தாய் ஒரு காரியத்தை ஆலோசனையாக சொல்றாங்க. அதன்படி அசரியா ஒரு வருடம் வேலை பார்க்கிறார். வேலை பார்த்து அதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு அவர் கிறிஸ்தவ கல்லூரியில், சென்னையில் இருக்கிற கிறிஸ்தவ கல்லூரியில் போய் சேர்கிறார். அந்த ஒரு வருட காலம் 1892ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சிஎம்எஸ் உயர்தர கலாசாலையில் 150 பிள்ளைகளை கொண்ட விடுதியில் அவர் மானிட்டராகவும், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சராகவும், அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு உதவியாகவும், ஆசிரியர்களுக்கு உதவியாகவும் அந்த இடத்துல அவர் பணியாற்றுகிறார். ஒரு வருட காலங்கள் அங்கே பணியாற்றின பிறகு 1893ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே பிஏ பட்டம் பெறும்படியாய் அவர் கடந்து போகிறார். அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 3 வருட படிப்பு இல்லை, அது 1 வருட படிப்பாக இருந்தது. இந்த பிஏனுடைய கடைசி தேர்வு காலம் வருகிறது. அவர் ஒரு சிறந்த மாணவனாக இருந்தார். அங்கேயும் நிறைய பேரை உருவாக்கினார். ஒய்எம்சிஏல ரொம்ப அட்டாச்சாக இருந்தார். மாணவ ஐக்கிய சங்கங்களை பலப்படுத்துகிறது அவருடைய வேலையாக இருந்தது. மாணவர்களை ஒன்றிணைப்பது அவருடைய வேலையாக இருந்தது. அவங்களை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவது அவருடைய வேலையாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இந்த இறுதி ஆண்டு தேர்வில் அவர் 2 பரீட்சைக்கு மேலே எழுத முடியல. கடுமையான ஜுரத்தினால கஷ்டப்பட்டார். அந்த ஜுரத்தினுடைய அந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமானதுனால மீதி இருக்கிற தேர்வுகளை எழுத முடியாமல் அவர் தோற்று போகிறார். அவரால் பிஏ பட்டம் பெற முடியவில்லை. அவருடைய வாத்தியார், அங்கே இருக்கிற அவருடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவர் உள்ள இந்த கல்லூரிக்குள்ள போகும்போது ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த நிகழ்வை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அசரியா அப்படின்னு சொல்கிற அந்த அசரியா ஐயா சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு தான் அவர் பெயரிடப்படுகிறார். அவருக்கு பேர் சாமுவேல் தான். அவருக்கு அசரியாங்கிற பேர் அப்போ கிடையாது.
இப்போ இந்த கல்லூரிக்கு அவர் போகும்போது அவருடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற அந்த ஆசிரியர் பண்டிதர் மில்லர் அவர்கள் கேட்குறாங்க, உன் பேர் என்ன? அவர் சொல்கிறாரு சாமுவேல். இப்போ உன் பேர் என்ன? சாமுவேல். இன்னொரு பையன்கிட்ட கேட்குறாரு, அவரும் சாமுவேல். ஒரே கிளாஸில் 3 சாமுவேல். 3 சாமுவேல் இருந்தா சாமுவேல்னு கூப்பிட்டா 3 சாமுவேலும் சேர்ந்துல்லா வருவான். இப்போ இந்த சாமுவேலுங்கிற பேரை மாற்றணும். மற்ற சாமுவேலுக்கெல்லாம் வேற சாமுவேலுங்கிற பேர் இல்லை, ஒரே சாமுவேல் தான். ஆனால் இந்த சாமுவேல் அசரியாவுக்கு மட்டும் கூட ஒரு பேர் இருக்குது, சாமுவேல் அசரியா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த அசரியாங்கிற பேரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அதன் பிறகு VS அசரியா என்று மாற்றப்படுகிறது. அதன் பிறகுதான் அவர் அசரியா அப்படிங்கிற பெயரோடு வழங்கப்படுகிறார். இது மாதிரி பேரு ஒரே பேரில் நிறைய பேர் இருந்தால் பெரிய குழப்பமாக இருக்கும். எங்கள் ஊரில் முத்தையா அப்படின்னா எங்கள் ஊரில் 4-5 முத்தையா இருப்பாங்க. முத்தையா அண்ணாச்சி வீடு எங்க? முத்தையா அண்ணாச்சி வீடு முத்தையா அண்ணாச்சின்னா எந்த முத்தையா அண்ணாச்சி? எங்கள் ஊரில் அப்படி அடையாளப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தர் பேரை வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கு பேர் ரஷ்யா முத்தையா, இன்னொருத்தருக்கு பேர் ரயில்வே முத்தையா, எங்கள் தாத்தாவுக்கு தெவனாபுரி முத்தையா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடமொழி வச்சுருப்பாங்க. இப்படி அடமொழி வச்சு தான் அந்த பேரை கூப்பிடுவாங்க. இப்போ இந்த அசரியா, இந்த சாமுவேலுக்கு அசரியா அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து அவர் VS அசரியா அப்படின்னு அவர் மாற்றப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய தாய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா 2வது வருடமும் அவர் தேர்வு எழுத போகும்போது அதே மாதிரி காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு அந்த தேர்வை அவர் எழுத முடியாமல் போயிடுது. அதனால அவர் திரும்ப ஊருக்கு வந்து விடுகிறார். ஹெலன் அம்மையாருக்கு ரொம்ப வருத்தம். தன்னுடைய மகன் ஒரு பட்டதாரி ஆவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தாய் தன் மகன் ஒரு பட்டதாரி ஆக முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. 3வது முறையும் போய் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. ஆனால் அசரியா அவங்களுடைய தாயாரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிட்டீங்களே, உலக பிரகாரமான இந்த பெருமை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாமா? ஆண்டவருக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்குது. அவர் தான் என்ன வழி நடத்தணும். இதுல ஐயோ நான் விரும்புறதே மாதிரி என் பையன் இல்லையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அதன் பிறகு அவங்க அம்மா அதை பத்தி கேட்கல. அவரும் தன்னுடைய உயர்கல்வி, அதாவது பட்ட படிப்பை படிப்பதற்குரிய முயற்சி எதையும் அதன் பிறகு அவர் எடுக்கவில்லை. வலிப்பிரயாணி மூடனை போ வலித்தவரி நடந்திடவே வலிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வலிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். சித்தம் போல் என்னை என்றும் கர்ப்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்புகிற மாதிரியான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது.
அநேக நேரங்களில் ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பார்வையில் அது ரீடைரக்ஷன், அது ரிஜெக்ஷன் அல்ல. இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வேறொரு காரியத்தை எனக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுல நாம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இந்த கல்லூரியிலே தன்னுடைய படிப்பை முடிக்க முடியாம வந்த அசரியா ஐயா வேலை தேட ஆரம்பித்தார். அவர் ஏற்கனவே YMCAல ரொம்ப ஈடுபாடா இருந்ததுனால அவருக்கு சென்னை YMCAனுடைய உதவி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டுடைய கிருபையினால 1895 ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர் YMCAனுடைய கிளை செயலாளராக அவர் உதவி செயலாளராக அவர் நியமிக்கப்படுகிறார். அதன் பிறகு மறு வருடத்திலேயே ஒரே வருஷத்தில் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பிராந்திய செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் தென்னிந்திய செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பையும் அவங்க கொடுக்குறாங்க. மதுரையை மையமாக வைத்து இந்த பொறுப்புகளை அவங்க கவனிக்கணும்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் ஒவ்வொரு இடங்களிலா புதுசாக போய் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, அங்கே இருக்கக்கூடிய ஐக்கியங்களை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை செய்கிறாரு. அதே நேரத்தில் எங்கெல்லாம் கிளை சங்கங்கள் இல்லையோ அங்கெல்லாம் புதுசாக கிளை சங்கங்களை உருவாக்குவதில் அவர் கவனம் செலுத்துகிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய YMCA கிளைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுற அந்த வேலையையும் அவர் செய்கிறாரு. அவர் ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருக்கிறத, அவருடைய ஜெப ஜீவியத்தை, அவருடைய வேத ஞானத்தை பார்த்த குருமார் அவருங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவரை எங்கெல்லாம் இங்கே பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் அவங்க பகுதிகளில் அவங்களுக்கு குருமார், உபதேசிமார், அப்புறமா ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி அதில் அசரியா ஐயாவை பேச வச்சிடுறாங்க. இது எதையுமே அவர் முகம் கோணாமல் செய்கிறார். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இது ஆண்டவருடைய பணி அப்படிங்கிறதுனால அந்த பணியை எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் சந்தோஷத்தோடு அவைகளை செய்கிறார். ஏனென்றால் செய்ய வேண்டியது, செய்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய வேலை. பந்தய சாலையில் ஓடுபவர் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றிடுவார். பந்தய சாலையில் ஓடுபவர் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றிடுவார். பரமன் பணிக்காய் ஓடும் நாமோ அழிவில்லா கிரீடம் பெற்றிடுவோம். பரமன் பணிக்காய் ஓடும் நாமோ அழிவில்லா கிரீடம் பெற்றிடுவோம். வெற்றி வெற்றி என்றும் நமதே, வென்றேகி வென்றேகி சென்றிடுவோம். விரைந்து நாம் ஓடிடுவோம், விண்ணவர்காய் பணி செய்வோம். விரைந்து நாம் ஓடிடுவோம், விண்ணவர்காய் பணி செய்வோம். ஓடிடுவோம் அல்லேலூயா, கூறிடுவோம் அல்லேலூயா, பாடிடுவோம் அல்லேலூயா, சூடிடுவோம் அல்லேலூயா. ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப துருதுருன்னு தன்னுடைய வேலையை நிறைவேற்றி கொண்டிருந்த அசரியா ஐயாவுக்கு டிராவலிங் செக்ரட்டரியாக அமெரிக்கர் ஜார்ஜ் எஸ் எடி அவருடைய அறிமுகம் கிடைத்தது. அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார். ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள். CMS மிஷனரியாக இருந்த டக்ளஸ் ஐயா அசரியாவை அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவரை எப்படியாவது CMSல ஒரு குருவானவராக அவரை அபிஷேகம் பண்ணி அவரை ஒரு CMS மிஷனரியாக மாற்றிவிட வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டார். அந்த ஆசையை அசரியா ஐயாவிடத்தில் வெளிப்படுத்துகிறார். உடனே அசரியா ஐயா, சரி நான் அதை பற்றி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் டோனாவூரில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற, ஊழியம் செய்து கொண்டிருந்த உவாக்கர் ஐயா அவங்களும் இந்த அசரியா ஐயாவை எப்படியாவது ஒரு குரு அபிஷேகம் பண்ணி
சிஎம்எஸ் மிஷனரியாக அவரை பணியமர்த்த வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அசரியா ஐயாவோ ஆண்டோடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஒய்எம்சிஏல தன்னுடைய நண்பனாக இருக்கிற எடி இடத்துல இதை பற்றி அவர் விசாரிக்கிறார். இந்த மாதிரி என்னை குருத்துவ பணிக்கு சிஎம்எஸ் மிஷனரியாக என்னை கேட்கிறார்கள், இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்றை அவர் போடுறார். அந்த லெட்டருக்கு எடியினிடத்திலிருந்து எந்த பதிலையும் அவர் பெறவில்லை. இந்த பதில் வரல அப்படிங்கிறதுனால அதை ஆண்டவருக்கு சித்தமில்லை என்று அசரியா எடுத்துக்கொள்கிறார். அதன் பிறகு அவர் இந்த மிஷனரியாக, சிஎம்எஸ் மிஷனரியாக, குருவானவராக போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு ஒய்எம்சிஏவிலேயே தொடர்ந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய விருப்பத்தை விட, தன்னை குறித்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை விட, தனக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு அவர் இப்படி ஆயிடுவார் அப்படின்னு சொல்ற மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அசரியா ஐயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. நம்முடைய விருப்பத்தை தாண்டி ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வது, இல்லை என்றால் அந்த சித்தத்தின் மையத்திலே நாம் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அது ஆண்டவர் நம்மை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். 1902 ஆண்டிலே இந்த தன்னுடைய நண்பரான எடியோடு கூட அவருடைய அழைப்பின் பேரிலே இலங்கைக்கு அவர் கடந்து போகிறார். அசரியா ஐயா கடந்து போகிறார். அங்கே 1899 ஆண்டு முதல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி வெளிநாட்டில் மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். எந்த நாடு அப்படின்னு சொன்னா இந்தியாவிற்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு மிஷனரியை அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு தொண்டி என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட மிஷனரியினுடைய பெயர் ஜே.கே. சின்னத்தம்பி. அவரை மிஷனரியாக அனுப்பியிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதை கேட்ட அசரியாவுடைய இதயம் உடைய ஆரம்பித்தது. அங்க இருக்கக்கூடிய ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய அந்த பனை காட்டுக்குள்ள அவர் போறாரு. அங்க போய் உட்கார்ந்து கதறி அழுகிறார். என்ன சொல்லி கேட்கிறாரு தெரியுமா? அழகிய ஆலயங்களையும் கோபுரங்களையும் கல்வி சாலைகளையும் கல்லூரிகளையும் உடைய 100 ஆண்டு கடந்த திருநெல்வேலி திருச்சபை செய்ய மறந்தத அதனோடு ஒப்பிடவே முடியாத யாழ்ப்பாண சபை செய்து வருகிறது. ஐயோ, என் திருநெல்வேலி திருச்சபை செத்து விட்டதா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறார். அன்பான தேவ ஜனமே, எந்த திருச்சபை மிஷனரி பணியை தீவிரித்து செய்கிறதோ அந்த சபையே உயிருள்ள சபை, உயிரோட்டமாய் இருக்கக்கூடிய சபை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத மக்கள் கூட்டங்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்திலே தந்திருக்கிறார்.
இயேசு நாமம் தெரியாத எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே. இயேசு நாமம் தெரியாத எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே. இன்னும் சும்மா இருப்பது நியாயம் இல்லையே சபையே, இது செயல்படு. இன்னும் சும்மா இருப்பது நியாயம் இல்லையே சபையே, இது செயல்படு. செயல்படு, செயல்படு, தேசத்தை கலக்கிடவே செயல்படு. செயல்படு, செயல்படு, தேசத்தை கலக்கிடவே செயல்படு. சேனைகளாய் எழுப்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், செயல்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடவே செயல்படு. சேனைகளாய் எழுப்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், செயல்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடவே செயல்படு. திருநெல்வேலி திருச்சபை வெளிநாட்டு புற தேச மிஷன்ல ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நினைத்து வருந்த ஆரம்பிக்கிறார். இந்த சூழ்நிலையில டோனாவூர்ல ஊழியம் செய்து வந்த சிஎம்எஸ் மிஷனரியான வாக்கர் ஐயா பல இடங்கள்ல எழுச்சி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். 1899 ஆண்டிலே லண்டன் நகரை சேர்ந்த மேயர் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயா, அவர் இங்க வந்து கன்வென்ஷன் அப்படிங்கிற முறையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டம் முதலா எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம டக்கரமாள்புரத்திலே வைத்து நடைபெறுகிறது. இந்திய மக்கள் தங்கள் மக்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை அவங்களே வருங்காலத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்ன இந்த ஐயா, இந்த மேயர் ஐயா, அவங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா இதே மாதிரி கூட்டங்களை இனிமே வெளிநாட்டு மிஷினரிகளை எதிர்பார்த்து நீங்க நடத்தக்கூடாது, நீங்களே மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீங்களே அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு பல இடங்கள்ல இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகிறார்கள். யார் நடத்துறா அப்படின்னு சொன்னா எஸ்ஜி மதுரம் அப்படிங்கிற ஐயா, ஜேடி ஞானாயுதம் ஐயா, ரோஸ் ஆசீர்வாதம் ஐயா, அதே மாதிரி திரு எஸ் பரமானந்தம், திரு ஜே.என். சுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே அவங்களுடைய செலவில் வெளிநாட்டு மிஷினரிகளுடைய பணம் இல்லாமல் அவங்க சொந்த பணத்தை செலவழித்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகிறார்கள். பாருங்க, இந்த டக்கரமாள்புரத்தில் பல இடங்களில் மக்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த திருநெல்வேலி திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறார்கள். அதே நேரத்தில் புற தேசத்தில் செய்யப்பட வேண்டிய மிஷன் ஊழியங்களுக்காகவும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆத்தும பாரத்தோடும் டக்கரமாள்புரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வரலாற்று பதிவு இப்படியாக சொல்கிறது: திருநெல்வேலி திருச்சபைக்கும் இந்திய மிஷனரி சங்கத்திற்கும் டக்கரமாள்புரம் ஒரு புண்ணிய சேஷாஸ்திரம், ஒரு புண்ணிய ஸ்தலம் என்று அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை ஒரு தரிசன பூமி என்று நம்முடைய அன்புக்குரிய பேராயரையா சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது தரிசனம் கொடுத்த ஒரு பூமி தான். இந்திய மிஷனரி சங்கம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தரிசனத்தை அங்கே கூடி ஜெபித்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த தரிசனம் முதலாக அந்த இடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இது தரிசன பூமி, திருமண்டல பூமி, இது தரிசன பூமி, இது தியாக பூமி. எழுபிடு எழுபிடு சபையே, நூற்றாண்டை கடந்த சபையே, பாழான ஸ்தலங்களை கட்டலாம், துணிந்து எழுந்து வாரி. கண்களை ஏறிட்டு பாரு, பாழாய் கிடக்கு ஊரு, இந்திய நாமே சேர்ந்து இதை இணைந்து கட்டலாமே. இது தரிசன பூமி, திருமண்டல பூமி, இது தரிசன பூமி, இது தியாக
தியாக பூமி. இந்தியர்களாகிய நாமே இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை இந்த டக்கரமாள்புரம் என்ற அந்த ஸ்தலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். மக்கள் அங்கே கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து விடுகிறது. அந்த சூழ்நிலையில தான் கொழும்புல இருந்து ரிட்டர்ன் வந்த நம்முடைய அசரியா ஐயா அங்க இருக்கக்கூடிய மக்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற மக்களோடு இந்த புற மிஷன் வேலையை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் வெளிநாட்டு மிஷனரிகளையோ வெளிநாட்டு பணங்களையோ நாம் சார்ந்து இல்லாமல் சுதேச கொள்கையோடு சுதேச எண்ணத்தோடு நாமே நம்முடைய திருச்சபையே நம்முடைய தேசத்திற்கு நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய பாரத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அஸ்பான் ஸ்கூல்ல அவருடைய நண்பர்கள் YMCAவில் இருக்கக்கூடிய அவருடைய பெரும்பாலான நண்பர்களை கொண்டு அவர் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறார். இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர ஆரம்பிக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் இதை நம்முடைய நற்போதகத்திலே அவர்கள் வெளியிடுகிறார்கள். மக்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நாமே இன்னைக்கு வெளிநாட்டு மிஷனரிகளையும் வெளிநாட்டு பணங்களையும் ஆதரவுகளையும் சார்ந்து இருக்கிறோம். நாம எப்படி புற தேசத்துல மிஷனை நம்ம ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் இருந்தது. இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் அடுக்கி இந்த நற்போதகத்துல ஒரு அழகான தலைப்பு ஒன்றை கொடுத்தார்கள். புற மிஷன் வேலை செய்ய அழைப்பு அப்படின்னு சொல்லி 1903 ஆண்டிலே பிப்ரவரி மாத நற்போதகத்தில் அந்த தலைப்பில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது. அந்த கட்டுரையில் புறதேசத்து மிஷன் வேலைக்கு, அதாவது மிஷனரி பணியிலே ஈடுபடுவதனால ஒருவேளை திருச்சபை தனக்குரிய ஆதரவை அது இழந்து போகுமா, இப்படி பல கேள்விகளை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அதில் அடுக்கி அந்த கேள்விகளுக்கான சரியான சமாதானமான விடையையும் விளக்கத்தையும் அதில் எழுதி அதை ஒரு கட்டுரையாக பிரசுரித்து அச்சிட்டு அவர்கள் வெளியிட்டார்கள். இதை தனியாகவும் ஒரு புக்லெட் மாதிரி அடித்து ஒரு வாசகமாக ஒரு பேம்ப்லெட்டாக அடித்து அதை அங்கங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் சர்க்கிள் சேர்மன் அவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அனுப்ப ஆரம்பித்தார்கள். இந்த கட்டுரையை வாசித்த மக்களுக்குள்ளே சுவிசேஷ அனல் மூழ ஆரம்பித்தது. இன்னும் நாம வெளிநாட்டு பணங்களையோ வெளிநாட்டு மிஷனரிகளையோ சார்ந்து இருக்கக்கூடாது. நூற்றாண்டுகளை கடந்த நாம நமக்கே ஒரு மிஷனரி இயக்கத்தை வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. கூடி அப்படி எண்ணமுடையவர்கள்லாம் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபித்தவர்கள் 3 நாட்கள், அதில் முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் கண்டினியூஸாக உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. 3 நாள் ஜெபித்த பிறகு 1903 ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 12வது நாளிலே இந்திய மிஷனரி சங்கம் என்ற இந்த இயக்கத்தை நம்முடைய பாளையங்கோட்டையில் இருக்கிற அன்னைக்கு சத்திரமாக இருந்த இன்னைக்கு திருமண்டல அச்சகமாக இருக்கிற அந்த பகுதியில் YMCA பில்டிங்கில் 20 திருச்சபை மக்கள் 8 போதகர்கள் இணைந்து இந்த இந்திய மிஷனரி சங்கத்தை உருவாக்கினார்கள். தீபகற்பத்தில் தீபமாய் உதித்த எங்கள் சங்கமே, எங்கள் சங்கமே, நின் ஒளியினால் பெற்ற வாழ்வினை என்று இயேசுவை போற்றுவோம், இயேசுவை போற்றுவோம். தீபகற்பத்தில் தீபமாய் உதித்த எங்கள் சங்கமே, ஒளியினால் பெற்ற வாழ்வினை என்று இயேசுவை போற்றுவோம், இயேசுவை போற்றுவோம்.
மிஷனரி சங்கம் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. ஒருவேளை அன்றைக்கு வெளிநாட்டு மிஷனரிகள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இது அப்படின்னு இருந்த ஒரு எண்ணங்கள் மாற்றப்பட்டு அசரியா என்ற இந்த ஒற்றை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்தினுடைய விளைவினால் மக்களுக்குள்ளே ஆண்டவர் எழுப்பியிருந்த இந்த சுவிசேஷ பாரத்தினால், ஜெபம் அப்படிங்கிற இந்த அக்னியினால் இந்திய மிஷனரி சங்கம் இன்றைக்கு 123 ஆண்டுகளை நிறைவு செய்து 124வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு 27 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் ஊழியம் செய்கிறோம். 287 மாவட்டங்களை சந்தித்து வருகிறோம். 76,015 கிராமங்களுக்கு நாம் நற்செய்தி அறிவித்து வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஆசீர்வதித்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்ற மிகப்பெரிய அடித்தளத்திலே கட்டப்பட்டு வருகிற இந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து பெருகும்படியாய், இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு இது மகிமையாய் சாட்சியாய் விளங்கும்படியாய் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க, தொடர்ந்து இந்த மிஷனரி இயக்கத்தை தாங்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். கிருபை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்திய மிஷனரி சங்கம் என்ற இந்த இயக்கத்தின் ஆரம்பத்திலே மண்டியிட்டு உம்மிடத்திலே மன்றாடின எங்களுடைய விசுவாச தீரர்களுக்காக, ஜெப வீரர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதனுடைய ஆரம்பத்திலே ஆரம்ப கர்த்தாக்களாய் ஆண்டவர் நீர் பயன்படுத்தின நம்முடைய பாத்திரங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இந்த இயக்கத்தை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஆரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, தேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, தேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம்.
மங்களம்